கையை நீட்டும் குழந்தைகிட்ட, கையை நீட்டும் குழந்தை. நம்ம சொல்லுவோம், பப்பு குத்தி நெய் ஊத்தி பானையில சோறு போட்டு உண்பார் உண்டோ தின்பார் உண்டோ, உனக்கு கொஞ்சம் கொடுப்பார் உண்டோ, பருப்பு நெய் சாதம் குழம்பு வெஜிடேரியனா இருந்தா உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய், அப்பாக்கு ஒரு வாய் அம்மாக்கு ஒரு வாய், அப்படி சொல்லிட்டு தாத்தாக்கு ஒரு வாய் பாட்டிக்கு ஒரு வாய். அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு தெருவுல யாராவது ஒருத்தங்க போவாங்க, ஒரு ஆண் போனா அங்க போறாங்க மாமா அவங்களுக்கு ஒரு வாய், அங்க போறாங்க அத்தை அவங்களுக்கு ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு கடைசியில கையை நீட்டுன்னு சொல்லிட்டு அவையார் குழவி நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சிரிக்க வைப்பாங்க. இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற வாழ்வியல் உண்மை என்ன தெரியுமா? நீ பிற்காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணம், அதன் மூலமாக வருகிற உணவு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மட்டுமல்ல, தெருவில் பசித்து யாராவது ஒருவனோ ஒருத்தியோ போனால் அவர்கள் பசியாறுவதற்கும் நீ சம்பாதித்த பணம் உதவ வேண்டும். அதுதான் பணத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி, அப்படி உதவுனா நீ உதவுனதுக்காக வருத்தப்படக்கூடாதா, சந்தோஷப்படணும். அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிறது. ஒரு சின்ன விளையாட்டின் மூலமாக வாழ்க்கையினுடைய உண்மையை சொல்லிக் கொடுத்த ஒரே இனம் இந்த உலகத்தில் தமிழ் இனம் என்பதை மறந்துவிடாது.